மென் டீம் வந்து கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணாங்க. நிறைய டிஃப்ரென்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. உமன் டீம் வந்து நடுவில் ஒரு கேம் விட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப கடைசி 2 மேட்சஸ் வின் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ரொம்ப கிட்ட வந்து 2 டீமே ரொம்ப கிட்ட வந்து கடைசி நேரத்தில் தான் வெற்றி தவற விட்டோம். ஸோ இந்த வாட்டி அதுவும் ஓப்பன் டீம் இவ்வளோ டாமினண்ட்டாக வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன வாட்டி சென்னை ஒலிம்பியாடில் பிரான்ஸ் வின் பண்ணியிருந்தோம். கோல்டுக்கு ரொம்ப கிட்டக்க இருந்தோம். மென்லையும் சரி உமன்லையும் சரி. அன்றைக்கி ரொம்ப அப்செட்டாக இருந்தது. அது வந்து இப்போது கோல்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. போன வாட்டி சென்னை ஒலிம்பியாடில் பிரான்ஸ் வின் பண்ணியிருந்தோம். கோல்டுக்கு ரொம்ப கிட்டக்க இருந்தோம். மென்லையும் சரி உமன்லையும் சரி. அன்றைக்கி ரொம்ப அப்செட்டாக இருந்தது. அது வந்து இப்போது கோல்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பி இதில் வின் பண்ணியிருக்கிறது, நான் இதில் வின் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம அதான் சார் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்தே நம்ம டாமினேட் பண்ணோம். செஸ் ஒலிம்பியாடில் இந்த அளவுக்கு ஒரு டாமினேஷன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த வெற்றியை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதான் அவங்க ஸ்ரீநாதன் சொன்ன மாதிரி வந்து அதான் ஒரு நைட் தூங்கி எழுந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மென் டீம் வந்து கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணாங்க. நிறைய டிஃப்ரென்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. உமன் டீம் வந்து நடுவில் ஒரு கேம் விட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப கடைசி 2 மேட்சஸ் வின் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது வின் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா போன வாட்டி அக்கா சொன்ன மாதிரி ரொம்ப கிட்ட வந்து 2 டீமே ரொம்ப கிட்ட வந்து கடைசி நேரத்தில் தான் வெற்றி தவற விட்டோம். ஸோ இந்த வாட்டி அதுவும் ஓப்பன் டீம் இவ்வளோ டாமினண்ட்டாக வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு எங்களுக்கு ஆக்சுவலி இன்னும் அண்ணாவும் அக்கா சொன்ன மாதிரி இன்னும் சிங்க் ஆகலை. ஏன்னா நேற்று தான் முடிஞ்சுது. உடனே ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் எடுத்து வந்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு நாள் போனால் தான் லைக் ஆக்சுவலாக நம்ம வின் பண்ணியிருக்கோன்றது இன்னும் ஃபீல் ஆகும். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த மீடியாஸ் அண்ட் வேல்மோகன் சார் அண்ட் ஏசிஎஃப், டிஎன்சிஏ, எஸ்டிஏடி எல்லாம் இங்கே வந்து இது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இன்னும் கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த யூஎஸோடைய காம்படிஷன் எப்படி இருந்துச்சு? நம்ம கரண்ட் சாம்பியன் உஸ்பெகிஸ்தானுடைய நம்ம ட்ரா பண்ண ஒரே ஒரு ட்ரா அது மட்டும்தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதில் நம்ம டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். எல்லா மேட்சஸுமே டஃப் தான். எல்லா டீமுமே அவங்க இது செஸ் ஒலிம்பியாட் தான். எல்லா டீமுமே அவங்க நாட்டுக்காக ஆடணும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பிரிட்டோடு ஆடுவாங்க. அண்ட் அதனால் எல்லா மேட்சஸுமே டஃப்பாக தான் இருந்துச்சு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி உஸ்பெகிஸ்தானோட தான் நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம். ஒரே ஒரு மேட்ச் தான். பட் மற்றபடி எல்லா மேட்சும் வின் பண்ணியிருந்தோம். அண்ட் யூஎஸ் தான் ரொம்ப லைக் அவங்க தான் ஃபர்ஸ்ட் சீடட் டீம். அண்ட் அவங்கள வின் பண்ணதும் ஒரு மாதிரி லைக் கோல்டு கன்ஃபார்ம் பண்ண மாதிரி. ஆஃப்லைனில் முதல் முறையாக கோல்டு வின் பண்ணியிருக்கோம் ஒலிம்பியாடில். ஸோ அதுவும் வெறும் வின் மட்டும் பண்ணல, பட் பயங்கர டாமினன்ட் ஃபேஷனில் வின் பண்ணியிருக்கோம். 4 பாயிண்ட் வித்தியாசத்தில். ஸோ ரொம்ப ரொம்ப பெருமையான மூமெண்ட். இன்னும் எங்களுக்கு இன்னும் திங்க் ஆகலை அது, பிகாஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. பட் ஒரு நைட் நல்லா தூங்கி எழுந்தப்பறம் ஐ திங்க் இன்னுமே பெட்டராக ஃபீல் ஆகும்.